ஹalleluya. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். நம்ம சிலுவை பற்றின உபதேசத்தை குறித்து தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டே வருகிறோம். சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது என்கிற பாகத்திலிருந்து நம்ம துவங்கி அநேக பகுதிகளை நம்ம தியானித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை பலவான்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தின் அறிவு நம்மளை மிகவும் தெளிவாக விடுதலையோடு கூட நம்ம வாழ்வதற்கு அது நமக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் மாறாதவைகளாகவும் அது என்றென்றைக்கும் ஒழியாததாகவும் இருக்கிறது. அது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அது ஒழியாததா இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க சர்வ வல்லமை படைத்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை அழகாக உருவாக்குகிறதா இருக்கிறது. ஸோ நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சிலுவை பற்றின உபதேசத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலுவை என்கிற வார்த்தையின் மூலமாக நம்ம அநேக பாடங்களை நம்ம தியானித்துக் கொண்டே வந்தோம். அதுக்கப்புறம் ரத்தம் என்கிற தலைப்பு கீழே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அந்த ரத்தம் என்கிற ஒரு விஷயத்துல அநேக காரியங்கள் நம்ம தியானித்தோம். ஸோ இந்த கிறிஸ்துவின் மரணம் என்பதே அநேக இடங்களில் ரத்தம் என்கிற வார்த்தையோடும் இல்லைன்னா சிலுவை என்கிற வார்த்தையோடும் குறிப்பிடப்படுவதை நம்ம புரிந்து கொண்டோம். ஸோ அதில் நம்ம கடைசி 3 பாகங்களாக சப்ஸ்டிடியூஷன், ஐடென்டிஃபிகேஷன் என்கிற ஒரு புரிதலோடு கூட நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லையா. மாற்று நபராக இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக இருக்கிறார். அப்புறம் சிலுவையிலே நமக்கு என்ன அடையாளம் கிடைக்கிறது, பழைய மனிதன் அங்கு அறையப்படுகிறான் என்கிற ஒரு காரியம். அதற்கு பிறகு நம்மளை ஒரு சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற இந்த ரிடம்ஷன் அப்படிங்கிற காரியத்தையும் நம்ம போன பாகத்துல நம்ம தியானித்தோம். ஸோ இன்றைய நாள்ல நம்ம சிலுவையை பத்தி தியானிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அதிலிருந்து தேவன் நமக்கு என்ன காரியத்தை விவரிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு தொடர்ச்சியாக நம்ம கலாத்தியர் நிருபத்தையே எடுத்துக்கொள்வோம். கடைசி 3 பாகங்களாக கலாத்தியர் புத்தகத்தில் இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைய தினத்திலும் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப பவுல் கொஞ்சம் மனதுல ஒரு வருத்தத்தோட அதை சொல்லுவது போல இந்த வசனங்கள் காண்பித்தாலும் அது ஒரு உண்மையை நமக்கு சொல்லி காமிக்கிறார். என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். துன்பப்படுகிறார் என்கிற ஒரு வார்த்தையை ஒரு உண்மையா அவர் சொல்றதை பார்க்கிறோம். இது பொய் அல்ல, இது மறைக்கப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, உண்மையா வெளிப்படையா சொல்றாரு, நான் துன்பப்படுகிறேன் என்று. இப்போ இந்த துன்பப்படுதல் என்பது எதற்காக துன்பப்படுகிறார் அப்படின்னு இந்த வசனத்தையே நம்ம இன்னொரு தடவை வாசிக்கும் பொழுது பாருங்க. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால்னா இப்ப இவர் யூதர்கள் மத்தியில வருகிற துன்பத்தை பத்தி பேசுறாருன்னு அர்த்தம். யூதர்கள் தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறாங்க. சரிங்களா. போன பாகத்துல இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோங்கிறதுக்கான ஒரு தெளிவா அழகாய் தேவன் விவரித்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை பத்தி புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் போன பாகத்தை இந்த ரிடம்ஷன் பார்ட்டை நீங்க தியானித்தீங்கன்னா ரொம்ப அழகாய் புரியும். ஸோ அப்ப கவனிங்க, யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதாகவே தான் அவங்க ஸ்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மத்தியில இப்ப இவர் சிலுவையை பத்தி பேசும் பொழுது அவங்க அதை கம்ப்ளீட்டா அவங்க அதை எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பு நேரா இப்போ பவுலை நோக்கி வருகிறது. அந்த எதிர்ப்பின் சூழ்நிலை இவர் அதை துன்பப்படுகிறதாக அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். வசனத்துல ரொம்ப அழகா குறிப்பிடப்பட்டிருக்குது நம்ம பார்க்கிறோம். அவர் துன்பப்படுகிறதா அவர் சொல்லும் பொழுது அதோடு கூட எப்படி சொல்றாருன்னா, அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அதாவது இப்படி மட்டும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா மாறி இருந்தேன்னா, நீ இதை செய்யணும், நீ அந்த கட்டளையை செய்யணும், இந்த பிரமாணத்தை நீ மீறக்கூடாது, அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், நீ இதை செய்யலன்னா நீ கர்த்தர் உன்னை ரட்சிக்க மாட்டாரு, நீ காப்பாற்றப்பட முடியாது என்று சொல்லி
நியாயப்பிரமாண விதிகளை முன்வைத்து, இதையெல்லாம் நீ செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், இதெல்லாம் செய்தா கர்த்தர் உன்னை ஜீவனுக்குள்ள கொண்டு போவார், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொன்னிருந்தேன்னா, நானும் சொல்லியிருந்தேன்னா, எனக்கு இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா? எனக்கு தான் இப்ப சிலுவையின் மூலம் வருகிற இடரல் ஒளிந்திருக்குமே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அப்போ இந்த வசனத்துல அவர் ரொம்ப தெளிவா நமக்கு விவரித்து கூறுகிற ஒரு உண்மை என்னன்னா, சிலுவையை ஏற்றுக்கொண்டு, அதாவது சிலுவையில இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும்படியாகவும் அவர் சிலுவையில மரித்தார். இப்போ அதை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில அதற்கான ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆனா இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்தது வெளியே பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறவங்களா மாறுறாங்க. நல்லா கவனிக்கணும். சிலுவையை ஏற்றுக்கொண்டு கிருபையின் கீழ் வாழ ஆரம்பிக்கிறவங்க, அவங்க இப்பொழுது கிருபையின் கீழ் வாழ ஆரம்பிக்கிற வாழ்க்கையை தான் பிரசங்கிக்கிறாங்க. சிலுவையை குறித்த மேன்மையை தான் பிரசங்கிக்கிறாங்க. சிலுவையில தேவன் எதை செய்து முடித்திருக்கிறாருங்கிறத பிரசங்கிக்கிறாங்க. சோ இதை பிரசங்கிக்கிற விஷயம் முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற கூட்டத்தாருக்கிட்டேயே பிரச்சனையை உண்டாக்குது, துன்பத்தை உண்டாக்குது. அததான் இந்த வசனத்துல சொல்லப்படுது இல்லையா? பெர்சிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, துன்பப்படுத்தப்படுதல். இப்போ யூதர்கள் என்கிறவங்க உள்ள இருக்கிற கூட்டமே இப்ப இடர்ல உண்டாக்குது, நமக்கு எதிர்த்து துன்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மள திட்டுறாங்க, தப்பா சொல்றாங்க, நம்ம தேவதூஷணம் செய்யறோம் மாதிரி பேசுறாங்க, இவங்கெல்லாம் கள்ள உபதேசம் பண்றாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது குறித்து அன்னைக்கு பவுலே ரொம்ப அழகா தெளிவா சொல்றார். இது இந்த நாட்கள் வரைக்கும் நீடித்து கொண்டுதான் இருக்குது. இந்த நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவங்களே பலர்கள் யூதர்களா இருக்கிறாங்க. அத வேத வசனங்களை வைத்து ரொம்ப தெளிவாய் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே மோசேயின் சீடர்களாகவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களாகவும், அவங்க முழுக்க பழைய உடன்படிக்கை கீழே வாழுகிறவர்களாக, சிலுவைக்கு எதிர்த்து பேசுற பகைஞர்களாவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவங்க மூலமா உள்ள இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற அவங்க யூதர்களாகவே மாறி இருக்கிறாங்க. இப்ப அப்படி இருக்கிறவங்க மூலமா இப்போ சிலுவையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு துன்பம் சேருகிறது. அவங்க மூலமா நமக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை வருகிறது. அதான் இங்க பவுல் சொல்றார். சோ இதோட இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பாருங்க. அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தை நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன், ரொம்ப பொறுமையா வாசிக்கிறேன், கவனிங்க. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ, அதாவது நம்மளை பார்க்கிறவங்க நம்மளை 4 பேர் மதிக்கணும், நம்மளுடைய பேச்சிலையும் நம்மளுடைய வளர்ச்சியிலையும் நம்ம ஞானமா பேசுறோமா, ரொம்ப அறிவா புத்திசாலித்தனமா பேசுறோமா, உலகமே ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்ம பேசுறோமா, அப்படியெல்லாம் பார்த்து எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவங்க எவங்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே, அதாவது சிலுவையை பிடிச்சுக்கிட்டா இப்ப துன்பம் வருது. என்ன துன்பம்? நீ நியாயத்தை பேச மாட்டற, ஏதோ கடவுள் உனக்கு செஞ்சாருங்கிற, நீ எப்படி வாழ்றிய அப்படித்தான் நீ பிழைக்க முடியும் அப்படின்னு முழுக்க சுய கிரியைகளையே முன்வைக்கிறாங்க. அவங்க அப்படி முன்வைக்கிறவங்க உலகத்தார் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நீ நல்லது செய்தாலும் உனக்கு நல்லது நடக்கும்பா, அப்பதான் அவ்வளவுதான், நீ கெட்டது செய்துதானே பிறந்திருக்கிற, நீ உனக்கு கெட்டதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம், உலகமே ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எல்லாருக்குமே இது சரியாகப்படுகிறது. ஆமா, கரெக்டு தான், அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு தானே நீதியாகவே சட்டம் குறிப்பிடப்படுகிறது. ஆனா இப்ப சிலுவை என்ன குறிக்கிறது? ஒருவன் தவறே செய்துவிட்டு இப்ப இந்த தவறை உணர்ந்தவனாக இப்பொழுது மறுவாழ்வுக்கு அவன் ஒரு வாய்ப்பு தேடுறான். அந்த வாய்ப்பு தேவன் கொடுக்கிறாரு, அவனை மன்னிக்கிறாரு, அவன் செய்தவைகளை கம்ப்ளீட்டா மறந்துடுறாரு, அதை எண்ணாம போறாரு. அந்த சிலுவையின் மூலமா அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வுக்கு கிடைக்குதுன்னு சொல்லணும்னா
இல்ல 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 அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. சோ அப்போ இப்ப இந்த நேரத்துல சிலுவையை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அப்போ நம்மளை ஒரு நல்ல ஒரு ஆளை பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும், அப்படின்னு நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவங்க மட்டும்தான் கிறிஸ்துவினுடைய சிலுவை ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதன் சொல்லி அதன் மூலம் அவங்ககிட்டயும் நம்ம கெட்ட பேர் சம்பாதிச்சுக்க வேணாம். அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதை சொல்லும் பொழுதெல்லாம் அவன் நம்மள தப்பா நினைச்சிருக்க கூடாதுங்கிறவங்களா அப்படின்னு அவங்க சிலுவையை பெருசா பேசாம துன்பமும் படாம நல்வேஷமாய் தரித்து கொண்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இதை அவர் சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்க அடுத்தவங்களை என்ன சொல்றாங்க, நீயும் கட்டளைகளை பின்பற்று, நீயும் இந்த விருத்த சேதனத்தை பண்ணிக்க, இங்க விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் ஒரு வார்த்தையவே நம்ம ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளலாம். நியாயப்பிரமாணத்தின் கட்டளையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்றதா அந்த ஈக்குவல். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பலர் யூதர்களா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க, எதுக்கு விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு. ஆனா விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிறது இல்லாம மற்ற நியாயப்பிரமாணத்தை நிறைய அவங்களுக்கு இஷ்டம் போல சில நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. ஆடையோ காளை மாடையோ எல்லாம் பலி செலுத்த மாட்டாங்க, ஆனாலும் எதையோ ஒரு கட்டளையை குறிப்பிட்ட கட்டளையை பின்பற்றணும்னு பிடிச்சிக்கிறது உண்டு. சோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அவங்க நம்பிக்கை அவங்களுடைய கிரியைகளுக்கு மூலமாக என்று வரும் பொழுதுதான் அங்க பிரச்சனை உண்டாகுது. தேவன் இந்த விஷயத்துலதான் ஒரு மாற்றத்தை கொடுக்க வர்றாரு. உன் நம்பிக்கை முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் மேல வரட்டும். அவர் நினைச்சாருன்னா தான் உன்னை ரட்சிக்க முடியும். அவர் ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கைக்கு முதல்ல வரணும். ஆனா சுய கிரியைகளை நம்பிதான் நீங்க பழைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி வர்றவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசினா அந்த பிரசங்கியாருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா நீதியா பேசியிருக்கிறாரு, சரியா பேசியிருக்கிறாரு என்று. ஆனா இப்ப சிலுவையை கொண்டு பேசி உனக்கு கிருபையாய் உனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, நீ அவரை ஏற்றுக்கொள்வாயானால் அவர் இடத்துல மன்னிப்பு கிடைக்கிறது, உனக்கு மறுவாழ்வு கிடைக்கிறது, உன் சாபங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது, நீ விடுதலை அடைய முடியும், நீ அவர் உன் பாவங்களை நினையாது இருக்க போறாரு அப்படியெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் இது நீதியா இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அதை பிரசங்கிக்கிறது இல்லை. சோ அப்ப அவங்களுக்கு அதன் மூலமா திரும்பவும் வரப்போறது இல்லை. எல்லாராலும் மதிக்கப்படுவாங்க, எல்லாராலும் கனப்படுத்தப்படுவாங்க. அப்ப பவுல் இங்க இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மரணத்தை பெரிதாக முன்னிறுத்தி பேசுறவர்கள், சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையை, ஒரு உண்மையை இங்க சொல்லி கொடுக்கிறார். சோ இன்றைய நாள்ல நம்ம சிலுவை நிமித்தம் வருகிற துன்பத்திற்கு ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னா, நம்ம சிலுவையை என்னைக்கும் முன்னாடி நிறுத்துறதுக்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். சிலுவையில் இயேசு செய்ததை பேசுவதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். அதன் மூலமாக தான் ரட்சிப்புங்கிறதற்காக எப்பொழுதும் நம்ம வாயை திறப்போம். ஆனா இன்னைக்கு இப்படி இல்ல அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாராலும் மதிக்கப்படுவாங்க, நல்ல வார்த்தைகள் சொல்றாங்க, நீதியானதை சொல்றாங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரட்சிப்பு அதன் மூலமாக வரப்போறது இல்லை. சோ அதுதான் இங்க ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரிங்களா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து நாட்டிற்கு போன பொழுது, கொரிந்து உடைய பட்டணத்துக்கு அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? இயேசு என்கிறவர் வந்தாரு, அவர் சிலுவையில மரித்தாரு, அவர் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையை பற்றின பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன துன்பம் வந்துச்சு எடுத்து வாசிப்போம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இப்ப பாருங்க, யூதருக்கு இடரலுங்கிறத நம்ம போன வசனங்களே தியானிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கோன்னு சொல்ற காரியமா இருக்குது. சோ அவங்களுக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா இடரலா இருக்கிறோம். அவங்க பின்பற்றி கொண்டிருக்கிற நீதிகளுக்கு நம்ம இடரலா இருக்கிறோம் இப்போ அவங்க பார்வையில. சோ அதன் நிமித்தம் அவங்க மூலமா நமக்கு துன்பம் வருது. இது இல்லாம அடுத்த ஒரு கூட்டம் கிரேக்கர். இந்த இடத்துல கிரேக்கர்கள் சொல்லப்படும் பொழுது இப்போ நம்ம புரிந்து கொள்ளுகிற அர்த்தம் என்னன்னா, புறஜாதி மக்கள், மற்ற மதத்தினர்கள், மற்ற மதத்தில் இருக்கும் ஆட்கள்,
அவங்க பார்வைக்கு இப்ப இது எப்படி இருக்குதுன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குது. நம்மளை எப்படியே பாக்குறாங்க, பைத்தியக்காரத்தனமா பாக்குறாங்க. சும்மா சிலுவையை பிடிச்சிக்கிட்டு என்ன சிலுவை மூலமா எங்க நீ போய் பரலோகத்துக்கு போயிருவியா, ஏசு கிறிஸ்து உனக்கு செத்தாருன்னு சொல்லிட்டு நீ பரலோகத்துக்கு போயிருவியா, பைத்தியக்காரத்தனமா பேசாத அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எண்ணம் போகுது. அது இன்னைக்கு அப்படிதான் உலகமே அப்படிதான் யோசிக்குது. அதனால நம்மளையும் பைத்தியக்காரத்தனமாவே நினைக்கிறாங்க, பைத்தியக்காரர்களாவே நினைக்கிறாங்க. சிலுவை பற்றின உபதேசமும் அவங்களுக்கு பைத்தியமா தான் இருக்கு, மற்ற எல்லா மனிதர்களுக்கும். அப்போ பவுல் இங்க என்ன ஒரு உண்மையை சொல்றாருன்னா, நீ சிலுவையை ஏற்றுக்கொண்டு, சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நம்பி விசுவாசித்து அதன் மூலமா தான் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இப்ப அதை நீ பிரசங்கிக்கிறனா, உன்னுடைய இந்த பிரசங்கம் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு துன்பத்தை வர வைக்கும் ஒரு செயலாக தான் மாறப்போகிறது. இங்க துன்பம் என்கிற ஒரு வார்த்தை எதற்கு இணையாக இந்த பெர்சிக்யூஷன், இந்த பெர்சிக்யூஷன்ங்கிற வார்த்தை துன்பப்படுத்தப்படுதல்ங்கிற அந்த விஷயம் அவமானம் என்கிற ஒரு வார்த்தையை இணைத்து காமிக்குது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானப்பட்டாரு. அதற்கு இணையாகவே இன்னைக்கு அதை படித்துட்டு பிரசங்கிக்கிறவங்க எல்லாருக்கும் உலகத்தின் மூலமும் இல்ல யூதர்கள் மூலமும் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு இருக்கிற அப்படி ஒரு யூதர்கள் கூட்டத்தின் மூலமாகவும், இன்னும் நியாயப்பிரமாணமும் இல்ல, தேவனும் இல்ல, வேற எதையோ மதத்தை சார்ந்தவர்களும் இல்ல, நாத்திகவாதிகளா இருந்தாலும், கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க, அதெல்லாம் அத்தனை பேருக்கு முன்னாடியும் துன்பம் நமக்கு வருது. அதுவும் எப்படின்னா நம்மளை பைத்தியக்காரமா பாக்குறாங்க, அவமானம் நமக்கு சேருகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறத இங்க பவுல் சொல்றத பாக்குறோம். இதே கலாத்தியர் புத்தகத்துல ரொம்ப முக்கியமா இதை சொல்றாரு இல்லையா. இன்னைக்கும் இதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக ஒருவனுக்கு துன்பமோ ஒருவனுக்கு அவமானமோ வருகிறது என்றால் அது வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அல்ல, சிலுவையை குறித்து தான் ரொம்ப முக்கியமாய் வருகிறது. ஸோ அதுலதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல செய்யும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா 11-12 வசனங்கள்ல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. சோ இங்க துன்பப்படுத்தப்படுதல் எதன் நிமித்தமா தான் வருதுன்னா, ஒரு கூட்டத்துக்கு இடரலா இருக்குது, ஒரு கூட்டத்துக்கு பைத்தியமா இருக்குது. இந்த 2 விதமான தன்மைகள்ல தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை துன்பப்படுத்துகிறது. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு சிலுவைக்கு அறைய கொண்டு போனதற்கு காரணமே இவர் நமக்கு இடரலாய் இருக்கிறார் என்று சொல்லி யூதர்கள் பார்வையில் அப்படி காணப்பட்டது இல்லையா. பல தீர்க்கதரிசிகளும் பல ஆண்டுகளாக தேவனை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த பாவத்திற்கு எதிராக பேசும் பொழுது பாவத்தில் இருப்பவனுக்கு அது இடரல் போன்று இருந்தது. இது அவனுக்கு நமக்கு இடையில இதை பேசிட்டு இருக்கானே, அசுத்தாவியை துரத்தின பொழுது அசுத்தாவியை பிடித்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு அது இடரலாக இருந்தது. அப்ப துன்பப்படுத்த துவங்குறான். சோ இப்ப நம்ம எல்லாரும் சிலுவையை பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு அதன் நிமித்தம் ஒரு துன்பம் வருகிறது உண்மையா தான் இருக்குது. அதற்கு என்ன காரணம்? அவங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க மனசு வரல, அவங்களுக்கு அது இடரலா இருக்குது, அவங்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. சோ ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை நம்ம தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது என்னன்னா, அப்ப இங்க நம்ம துன்பப்பட்டுட்டே பரிதாபமா செத்து போயிடலாம், நமக்கு பரலோகத்துக்கு போனா நமக்கு ஏதோ ஒரு பலன் உண்டாயிருக்கும், அதை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு நம்ம அங்க நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிற வார்த்தைகள் அல்ல. தேவன் இங்கேயே நமக்கு நன்மையா தான் வைத்திருப்பாரு, இங்கேயே நம்மளை நிறைவாதான் வாழ வைப்பாரு, இங்கேயே நம்மளை திருப்தியா மனரம்யமா வாழ வைப்பாரு. இங்க நம்ம பரிதாபமாக ரொம்ப கேவலப்பட்டு நம்ம அவ்வளவு மோசமான நிலையிலேயே நம்ம வாழ்ந்து நம்மளுடைய மனத்தின் எல்லா ஏக்கங்கள் எல்லாம் ஏக்கமாவே இருந்து போயிடும். அப்படி தேவன் விட மாட்டார். நம்ம மனதை அவர் பக்குவப்படுத்தி மனரம்யமாக திருப்தியாக வாழ வைப்பாரு. நம்ம வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும் கூட துன்பப்பட்ட சூழ்நிலையே இருந்தாலும் நாம ஓட்டத்தை சூப்பரா முடிச்சிருக்கிறோம் நம்மளே சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு மனதில் ஒரு திருப்தி உண்டாயிருக்கும் அந்த நாட்கள். அப்போ நம்மளுடைய முடிவு அப்படிதான் இருக்கும் என்னைக்குமே. சோ இந்த துன்பப்படுதல்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பாடாகவோ ஒரு மிகப்பெரிய கஷ்டமாவே நமக்கு இருக்காது. தேவன் கூட இருந்து இந்த உலகத்திலேயே நம்மளை
நமக்கு ஒரு பலனை கொடுப்பாரு. இந்த உலகத்திலேயே நம்ம அதை அனுபவிப்போம். ஸோ இது போக மிகுதியான பலன் எங்கேயுமே உண்டாக்கணும், பரலோகத்திலேயே உண்டாயிருக்கும் அப்படிங்கிற உண்மைதான் இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஸோ அதை இன்னும் நல்லா புரிந்து கொள்ளணும்னா 2 தீமோத்தேயுக்கு நேரா வருவோம். பவுலுக்கு இந்த துன்பமான சூழ்நிலைகள் வந்துச்சு. இந்த துன்பமான சூழ்நிலையில இங்கேயே தேவன் அவரை நீங்களாக்கி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகவும் வச்சுட்டாருங்கிறத தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது அதை விவரித்து கூறுகிறத நம்ம படிக்க முடியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்தியா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இங்க நம்மளை தேவன் கைவிட்டுருவாரு, இந்த பூமியில தேவன் நம்மளை கைவிட்டுருவாரு, நம்மளை அதுக்கப்புறம் தான் அவர் நம்மளை பரலோகத்துலதான் நம்மளை சந்திப்பாரு, நம்மளை பாதுகாத்துக்குவாருன்னா அப்படி கிடையாது. பவுல் ஒருபோதும் அப்படி நமக்கு சொல்லல. உண்மையும் அப்படி அல்ல. இந்த பூமியிலேயே தேவன் நம்மளை நிறைவடைய வைப்பாரு, எல்லா விஷயத்திலும் நீங்களாக்கி நம்மளை காப்பாத்துவாரு இல்லையா? அந்த 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 ஒரு உண்மையை இங்க அவர் சொல்றாரு பாருங்க. என்னதுன்னா, ஒரு பகுதி நீ என்னுடைய போதகத்தையும் டீச்சிங்கு, என்னுடைய நடக்க, என்னுடைய நோக்கம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நீடிய சாந்தம், என்னுடைய அன்பு, என்னுடைய பொறுமை எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருந்த. அதோடு கூட எதையும் பார்த்த, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். இது ஒரு உண்மையை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவின் அன்பை வெளியே காட்டணும்னு சிலுவையை பிடிச்சுக்கிட்டு கிருபையை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகம் என்றைக்கும் எதிர்த்து நிற்கும், துன்பப்படுத்துதல கொண்டு வரும். ஏனென்றால் கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக தான் தோன்றும், யூதர்களுக்கு அது இடரலாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு உண்மை. சிலுவையை பற்றி தியானிக்கும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். அதற்கு தேவன் நம்மளை பக்குவப்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பார். நம்ம உடனே டபால்னு ஐயோ வேண்டாம் நம்மளும் விட்டுருவோம், நம்ம கொஞ்சம் மிக்சரா பேச ஆரம்பிப்போம். சிலர் இப்படி பேசுவது உண்டு. அதாவது இப்படி துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிலுவையையும் பிடித்துக்குவாங்க, நியாயப்பிரமாணத்தையும் பிடிச்சுக்குவாங்க. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு, தயவு செய்து ரெண்டையும் பிடிச்சிக்காது. அனலும் குளிரும் ரெண்டுமே இருக்கிற மாதிரி வெது வெதுப்பா இருக்கலாம்னு நினைக்காத. நோ, அப்படி இருக்கவே கூடாது. என்னுடைய பார்வையில் அது நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு அந்த பேலன்ஸ்டு ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லி சிலர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கெட்ட பேரை சம்பாதிக்காம நம்மளை பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு பேசுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசுறவங்க எதை பேசுவாங்க? நியாயப்பிரமாணத்தையும் பேசுவாங்க, அவங்க சிலுவையையும் குறித்து பேசுற மாதிரி பேசுவாங்க. நோ, வசனத்துல பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறாங்கிறதையும் போன பாகத்துல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி முடிச்சு வச்சுட்டாரு. இப்ப நம்ம யாரை நம்பணும்? இயேசு கிறிஸ்துவை நம்பணும். இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தை நம்பிட்டு இருக்கிறவங்களா இருந்தா நம்ம இயேசு கிறிஸ்துவையே நம்ம உதாசீனப்படுத்துறோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார் என்கிற அந்த சத்தியம் தான் இப்ப நமக்கு சத்தியமே. அப்போ கிருபை தான், அவரு தான் கிருபை. இப்ப நமக்கு வேற சத்தியமே இல்லை. நம்ம இப்ப பழைய உடன்படிக்கைக்கு கீழே இல்லை. ஸோ இதை நம்ம தெளிவா புரிந்து கொண்டு இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார் என்கிற ஒரு புரிதலுக்குள்ள வாங்க. ரட்சிப்புக்கு அவரே எல்லா அதிகாரமுடையவராய் இருக்கிறார் என்கிற அந்த அர்த்தத்துக்குள்ள நம்ம வரணும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்துக்குள்ள துன்பங்களும் பாடுகளும் இருக்கும். அதுதான் பவுல் சொல்றாரு, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் என்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இது உண்மைதானே? கர்த்தர் அவரை நீங்களாக்கி விட்டாருங்கிற உண்மையை சொல்றாருல்ல. சொல்லிட்டு பாருங்க அடுத்த வசனம். அன்றியும் அப்படி இருந்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கும் போது இதை ஒருபோதும் நம்ம மறைக்க முடியாது. இதை சொல்லலைனாலும் முழு உண்மை வெளிவராத மாதிரி ஆயிரும் இல்லையா? ஆமா, இன்னைக்கு உண்மையா சிலுவைக்காக நிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து செய்தவைகளை சொல்லி அதற்காக, அதன் மூலம் ரட்சிப்பு என்பதை சொல்லி அதற்காக நிற்கிறவர்கள் இப்பொழுது துன்பப்படுறாங்க.
சோ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயின்னு சொன்னப்பட்டா இப்ப நமக்கு என்ன பக்தி தெரியுமா? எப்படி பக்தி? காலையில எழும்பி நான் ஜெபித்து விட்டு, இல்ல காலையில நான் இதை செய்து விட்டு, இல்ல நான் சபைக்கு சரியான நேரத்துல போயிட்டு இப்படி எல்லாம் நான் இந்த பலிகளை முன்பதாக செலுத்தி விட்டு, இல்ல இப்படி ஒரு தசம பாகத்தை கொடுத்து விட்டு என்று அப்படியே சில கோட்பாடுகளை வைத்து நான் இப்போ இதெல்லாம் மூலம் ரொம்ப பக்தியா இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இன்னைக்கு என்ன நிறைய பேர் பக்தின்னு நினைச்சாலே அப்படியே வந்தாருங்க, வந்து நெடும் முடங்கால் நின்னாரு, அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ணாரு. அதை பார்க்கும் போதே அடுத்தவங்களுக்குள்ள என்ன தோணி இருந்தா ரொம்ப பக்தியா இருக்கிறாரு கடவுள் மேல அப்படின்னு சொல்லி விடுவது உண்டு. அது இயல்பா எல்லா மனிதர்களும் வெளியே தோற்றத்தின் மூலம் அப்படி ஒரு நல்வேஷத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப நான் ஜெபிப்பது தவறுன்னு சொல்லல, கைகளை உயர்த்தி ஆராதிப்பது தவறுன்னு சொல்ல, எல்லாமே தேவை அது. ஆனா இப்ப இங்க தேவ பக்தின்னு முக்கியமா சொல்லப்படுகிற வார்த்தைகள் இல்ல. நீ கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருக்கிற அப்படின்னா இங்க எதை குறிக்கிற விஷயம்னா, முழுக்க நீ இயேசுவையே நம்புற. எனக்கு அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை, அவர் இல்லாம எனக்கு உயர்வே இல்லை, அவர் இல்லாம எனக்கு ரட்சிப்பு இல்லை என்கிறதுல முழுமையாக இயேசுவை பிடித்துக் கொள்ளுகிறாயனால் நீ அப்பதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்கிறதுக்கு மனசு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? இங்க ரொம்ப தெளிவா வசனத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க. வேற எந்த கோட்பாடுகளை வைத்தோ பிரமாணங்களை வைத்தோலாம் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய். இதுல போக்கஸ் ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவ பக்கமாவே திரும்பப்படுது பாருங்க. அப்போ இப்ப என்னன்னா, இதை நான் பேசும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் ஒரு உண்மையை சொல்லிட்டே இருக்கிறேன். என்னன்னா, அந்த நம்ம நிறைய பேர் இதையும் இப்படி தவறாக புரிந்து கொள்றது என்னன்னா, அப்போ என்ன பேசுற ஒரு பிரமாணமும் தேவையில்லையா? அப்போ இல்ல, அப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. அதனுடைய சரிவர நோக்கம் தான் இன்னைக்கு தப்பாயிட்டு இருக்குது. என்னதுன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்க மனசாட்சிய துர்மனசாட்சியா இல்லாதபடி நல் மனசாட்சியோடு வாழும்படி அவர் மாற்றி அமைக்கிறார். அவரை நம்புங்க. முதல்ல நான் எப்படி வாழணும் ஆண்டவரே, அவர் சொல்லுவாரு அப்படி வாழுங்க. அவர் நீங்க பழைய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை விடவே ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் மலை பிரசங்கத்துல சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர் எப்பா இதெல்லாம் நீங்க முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்குதுப்பா, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அவர் சொன்ன ஒரு உண்மையெல்லாம் நம்ம படிக்கிறோமே, அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு புரிஞ்சது? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு புரியலையே. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து விளக்கி கூறும்போது அது நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இதனாலதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இத அப்படின்னு புரிய வருது. அப்போ அதனாலதான் நியாயப்பிரமாணம், கட்டளை, எல்லா ஆசரிப்பு முறைகள், காணிக்கை பலி முறைகள்னு எல்லாத்தையுமே பழைய ஏற்பாட்டுல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின உண்மை எப்படி கொண்டு வந்து முடிக்கப்படுதுன்னா, இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லி வசனம் முடியும். கிறிஸ்துவை பற்றினதுன்னு சொல்லி முடியும் பொழுது இப்போ இதுக்கு முன்னாடி அப்ப கொடுத்தது எல்லாமே ஒரு நிழல் இல்ல. இப்ப நிஜம் யாரு? கிறிஸ்து. இப்ப நம்ம கிறிஸ்துவையும் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்கு நிழலான சம்பவத்துங்களையும் ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அர்த்தமற்றது. உண்மையானவரே இருக்கிறாரு, ரியாலிட்டிக்குள்ள வந்தாச்சு. நம்ம இப்போ கிறிஸ்துவானவரே வந்துட்டாரு. இப்போ கிறிஸ்துவையே தேவ பக்தி அப்படியே நம்புங்க. அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவர் குறித்ததான சாட்சி கொடுத்துச்சு. அவரே வந்துட்டாரு, அவரை பிடிச்சுக்குவாங்க இனி அப்படின்னு சொல்றதுதான் இப்ப உண்மை. அதுதான் கிருபையை பற்றி கொள்ளுங்கள் சொல்றது. கிருபைக்கு கீழே வாழ்றீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உண்மையை புரிந்து கொண்டோமே ஆனால் அவர் மூலம் நமக்கு துன்பம், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி பேசுவதன் மூலமாகவும் சிலுவையில் அவர் நமக்காக என்ன செய்தாருங்கிறத சொல்லுவதன் மூலம் நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். நமக்கு இங்க பலனு, அங்க மிகுதியான பலனு எல்லாமே நமக்கு எப்பொழுதும் உண்டு. பலனை எதிர்பார்த்தல்ல, அதுதான் உண்மையா இருக்குதுங்கிற வார்த்தையை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நம்மளை தேவன் அப்படி பக்குவப்படுத்திடுவார். பாருங்க, பவுல் அந்த சொன்ன வசனத்தை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப மிகவும் துன்பங்களை சகிச்சேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? துன்பத்தை பேசுறதுக்கு முன்னாடி எதை பேசிட்டாருன்னு பாருங்களேன். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, நீயோ என் போதகத்தையும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற. ஏன் டீச்சிங் நீ கேட்டிருக்கிற, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. என் போதகத்தை கேட்டிருக்க. என் போதகம் எப்படி இருந்துச்சு? சிலுவையை பற்றி தான் இருந்துச்சு. அதாவது கிறிஸ்து இயேசுவை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. என் பிரசங்கத்தை கேட்கிறவன் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து மேல பயங்கரமான ஈர்ப்பு வந்துடும். அப்படி இருந்துச்சு என்னுடைய பிரசங்க போக்கஸ். இன்னைக்கு உண்மையாலும் கிருபையின் கீழ் வாழ்றவங்களுடைய பிரசங்கத்துடைய போக்கஸ் எப்படி இருக்கும்னா, அந்த பிரசங்கத்தை செய்து முடிச்சு ஒரு ஆத்துமா அதை கேட்டு முடிக்கும் தருவாயில மனசார அதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேல பயங்கர விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு அன்பும் அப்படியே உள்ளத்துல நிறைஞ்சு உருவாகும் பாருங்க.
அந்த வகையான போதகத்தை தான் இங்க பவுல் சொல்றாரு. ஃபோக்கஸ் நேரா என்னை எல்லாரையும் எதுக்கு நேரா இழுத்துட்டு போற மாதிரி நான் போதகம் பண்ணேன், நான் கிறிஸ்துவுக்கு நேரா இழுத்துட்டு போக, சிலுவையில மரித்த கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஃபோக்கஸ்லயே தான் இருக்கிறார். எல்லாத்துக்கும் அங்க கொண்டு போய் நிப்பாட்டு. உன்னுடைய எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி சிலுவையில, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி சிலுவையில கிறிஸ்து இயேசு செய்து முடிச்சுட்டாருங்கிற ஃபோக்கஸ்க்கு நேரா கொண்டு போற விஷயம் இல்லையா இப்படிப்பட்ட போதகம். அடுத்தது நடக்கை. நான் என்ன போதிச்சனோ அந்த போதித்ததுக்கு ஏத்த மாதிரி ஏன் நடக்க மாறி இருக்குது. நான் எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்கிறேன், நான் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயிக்கிறேன் இல்லையா. சோ அதுல அப்படி சொல்றாரு, என் நடக்கை, என் நோக்கம். என் நோக்கம் இந்த இடத்துல தப்பா இல்லை, ரொம்ப கிளியரா இருக்குது. தேவன் ஒருவர் மகிமைப்படணும். என் நோக்கம் ரொம்ப கிளியரா இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம் மேன்மைப்படுத்துவேன், என் சுயத்தை நிறுத்த இல்லை. நான் வேற எதையும் நினைச்சு பெருமைப்படுறதுக்கு இல்லை, அவரை மேன்மை பாராட்டுவேன்னு. ஸோ நோக்கம் ரொம்ப கரெக்டா இருக்குது. அடுத்து விசுவாசம், அப்புறம் நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் போது பாருங்க, அப்படின்னா கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணி சிலுவையை பிடிச்சுக்கிட்டு கிருபையில வாழ்றவங்களுக்கு எல்லாவித மாற்றங்களும் கண்டிப்பா நடக்கும் பிரதர், கண்டிப்பா நடக்கும் சிஸ்டர். நடக்காம போவதில்லை. நம்மளே சுய முயற்சியை பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக, அதற்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிற அந்த ஒரு உள்ளுணர்வின் அர்ப்பணிப்பிலேயே அந்த மனம் திரும்புதல் இல்லையா, அந்த ஒரு ஃபோக்கஸ் கரெக்டா திருப்பப்பட்டதிலேயே நமக்கு எல்லாவித மாற்றங்களும் நமக்குள்ள வருவதற்கான பலன் நம்மை தேடி வருகிறது. அதுதான் தேவ பலன் அப்படின்னு சொல்றோம், வல்லமைன்னு சொல்றோம். சிலுவையின் விஷயத்திலிருந்து நமக்கு மொத்த வல்லமை நமக்கு கிடைக்குது. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வருது, எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு மேல வர்றதுக்கு. இதுதான் அநேகருக்கு இடரலா இருக்குது, பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஸோ இன்றைய நாள் சத்தியத்துல ரொம்ப தெளிவா இதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பெர்சிக்யூஷன், துன்பப்படுத்தப்படுதல் என்பது சிலுவை நிமித்தம் அவரை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸா உண்மையா இருக்கிறவங்க எல்லாருக்கும் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் விழுந்து கொண்டிருக்கிறது. அது ஒருபோது நமக்கு கவலையவோ வருத்தத்தையோ கொடுக்க போறது கிடையாது. சகிச்சுட்டோம், எவ்வளவோ சகித்துக் கொள்வோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விட்டுருவாரு. நம்ம மிகுதியான பலன்களையும் இதுக்கப்புறம் பெறதான் போகிறோம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறீர். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். நாங்க எதையுமே ஆண்டவரே மிக்ஸ்டப்பா பேசாதபடி, கலப்பாக பேசாதபடி, தெளிவாக இனி நாங்க எதுல போக்கஸா இருக்கணுமோ அதற்கு நேராக வாழும்படியா எங்கள் மனதை கர்த்தர் திருப்புவீராக. ஆண்டவரே, எங்களுடைய கடந்த நாட்கள் வாழ்க்கையில் எல்லாம் நாங்க எப்படியோ அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் இனி வருகிற நாட்கள்ல தெளிவாய் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க, கர்த்தாவே, சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்து முடித்தவைகள் நிமித்தம் எங்களுக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை நாங்க சகித்துக் கொள்றதற்கு எங்களுடைய நடக்கையில, எங்க போதகத்துல, எங்களுடைய விசுவாசத்துல, அன்புல, நீடிய பொறுமையில, ஆண்டவரே, எங்க நோக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கர்த்தர் எங்களுக்கு மாத்தி சீரமைத்து சூப்பரா மாத்துவீங்கன்னு நாங்க விசுவாசத்தோட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. எல்லா துன்பங்களிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொள்வீர் என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you brothers and sisters. God bless you.